அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் வாயாடி கற்பகம். இது நானா வச்ச பேர் இல்ல, தானா வந்த பேரு. இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் சொல்லுங்க பாப்போம். இன்னையோட இந்த வாயாடிக்கு வயசு 1. தட் மீன்ஸ் வாயாடி சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட 1 வருஷம் ஆகுது. எனக்கு சப்போர்ட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, என்ன நல்லா பண்ணு, இன்னும் இத மாதிரிலாம் பேசு அப்படின்னு நெறைய ஸ்டோரீஸோ இல்ல திருக்குறளோ அதெல்லாம் எனக்கு குடுத்து என்கரேஜ் பண்ண என்னோட ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் எபிசோடு என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 எபிசோடுக்கு மேல நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேற வேற ஜானர்ல எல்லாமே ஓரளவுக்கு வந்து நார்மலா நம்ம லைஃப்ல டே டு டே பண்ற மாரி எப்படி பண்றோம், எல்லாரும் ஃபேஸ் பண்றது தான் நீ பேசுற, நாங்க நெனச்சத நீ சொல்லிட்ட அப்படின்ற மாரி கமெண்ட்ஸ் எல்லாம் நேர்ல பார்க்கும்போது கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ஆரம்பிச்சும்போது நான் இவ்ளோ இதுவா நம்ம பண்ணிருவோம் அப்படின்னு நெனச்சேனான்னா, அது டவுட்ல தான் பண்ணேன். ஆரம்பிச்சு பார்ப்போம். எப்படி போகுது? அப்படின்ற மாரி ஒரு ஃப்ளோல ஆரம்பிச்சது தான். பட் அது ஆரம்பிச்சதுனால இதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக நெறைய அந்த திருக்குறள் படிக்கிறது, இல்ல கம்பராமாயணத்துல வர ரெஃபரன்ஸ் அது மாதிரிலாம் அப்படியே பார்க்கும்போது, நெறைய கத்துக்கிட்டு, அதுக்கு வந்து என்கரேஜ்மென்ட் கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கூட கொஞ்சம் அந்த விஷயம் ஆர்வமா கத்துக்குவோம் இல்லையா? அந்த மாரி தான் இந்த 1 வருஷமா இத்தன எபிசோட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பா நம்புறேன். இந்த வாரம் எத பத்தி நம்ம சொல்லப் போறோம்னா, எப்படி வந்து வார்த்தைகள இது பண்ணி பேசுறது. ஒரு விஷயத்த சொல்லும்போது வந்து நெறைய என்ன பண்ணுவாங்கன்னா, விட்டுருவாங்க. மிஸ் பண்ணிருவாங்க. அந்த இத கவர் பண்ணாம சொல்லிருவாங்க. இல்ல மறந்துருவாங்க. அத மாரி பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ரெச்ல பேசும்போது, எப்படி நம்ம கரெக்ட்டா எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழையா பொருளாதார ரீதியா ரொம்ப சங்கடத்துல இருந்தாரு. அவங்க அம்மாக்கு பார்வை கிடையாது. அப்பாவும் ரொம்ப வயசானவங்க. அவருக்கு குழந்தை கிடையாது. ஸோ இவ்ளோ பிரச்சனையில இருக்கும்போது, அவர் வியாபாரத்துக்காக போற வழியில ஒரு கோயில்ல டெய்லி சாமி கும்பிட்டு போவாரு. அப்போ ஒரு நாள் ரொம்ப இது பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது, கடவுள் அவர் முன்னால தோன்றி, "உனக்கு ஒரு வரம் தரேன். என்ன வேணும் கேளு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்றாரு, "ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும்" அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு இத மாரி கடவுள் வந்துருவாருன்றது வந்து அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்தது. சரி நான் இப்ப கேட்கல. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் நாளைக்கு வரேன்ல, நான் அப்ப கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்துட்டாரு. வந்துட்டு வீட்ல வந்து இத மாரி சொல்றாரு. கடவுள் நான் ஒரு வரம் கேட்க சொல்லியிருக்காரு. நான் கேட்கணும். அது என்ன கேட்கலான்னோனே, அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம வீடு ரொம்ப குடிசையா ஒழுகுதுப்பா. வெயிலுக்கும், மழைக்கு எதுக்குமே தாங்கல. நல்ல வீடு கேளு. நம்ம கொஞ்சம் வசதியா இருக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க, "எனக்கு கண் பார்வை இல்ல இல்லையா? நீ அத கேளு" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனைவி வந்து, "என்னங்க நமக்கு குழந்தை இல்ல. குழந்தை வரம் கேளுங்க கடவுள்கிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவர் 3 பேருமே அவர ரொம்ப அன்பானவங்க. யார விட்டுட்டு, எத விட்டுட்டு யாருக்காக கேட்கறதுன்னு சொல்லி தெரியல. அப்போ உடனே சரின்னு அவர் எல்லாரோட இதையும் கேட்டுட்டு, அடுத்த நாள் கோயிலுக்கு போம்போது கடவுள்கிட்ட வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஒரே ஒரு வரம் கேளுன்னு சொல்லும்போது அவர் கேட்கிறாரு, "என்னோட குழந்தைங்க என் வீட்டு முன்னால விளையாடுறத, என் வீட்டு மாடியில இருந்து எங்க அப்பா, அம்மா பார்த்து ரசிக்கணும்" அப்படின்னு கேட்டாராம். எப்படி ஒரே ஃப்ளோல 3 பேரையும் கவர் பண்ணாரு பார்த்தீங்களா? அவருக்கு குழந்தை வந்துரும். அப்ப வீடு மாடி வீடு ஆயிடும். அவங்க அம்மாக்கு பார்வை வந்துரும். பார்க்கணும்னு சொன்னோனே. ஸோ இந்த மாரி எவ்வளோ ஸ்மார்ட்டா அவரு கேட்டிருக்காரு பாருங்க. இந்த இதுல வந்து நம்ம 2 விஷயம் யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு, அவர் கடவுள் வந்து கேட்ட உடனே ஏதோ ஒண்ணு அவசரப்பட்டு அப்படி கேட்காம, அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி, "இல்ல நான் கேட்கிறேன். நான் நாளைக்கு வரட்டுமா?" அப்படின்ற மாரி ஒரு பொறுமையா, ஒரு நிதானமா யோசிச்சு அடுத்த நாள் வந்து இது பண்ணி கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் கடவுள் வந்தத அவர் நம்புனாரு. இது கேட்கறதுக்கு விளையாட்டா இருந்தாலும் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ கோயிலுக்கு போயிட்டு, இங்க இதெல்லாம் போயிட்டு வரும்போது, இருட்டுல வரும்போது, ஆ நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறவங்களா தான் இருப்பாங்க. நல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களா இருப்பாங்க. இருந்தாலுமே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டதுன்னா, அ பேய தான் நம்புவாங்களே தவிர, கடவுள் வந்திருக்காரு சொன்னா யாரும் அவ்வளோ டக்குன்னு நம்ப மாட்டாங்க. அந்த மாரி நெகட்டிவா தான் வந்து, ஐயோ! இருக்குமோ, நடந்துருமோ, வச்சுருமோன்னு சொல்லி நடப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம, பாசிட்டிவா, நிதானமா, பொறுமையா யோசிச்சு செயல்பட்டோம்னா, எப்பவுமே நமக்கு தேவையான எல்லாத்தையும் பெற்றிடலாம்.
அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறதையே மறந்து வேற டாபிக்குக்கு போயிரும் நம்ம பேச்சு சில சமயம். அதனால யோசிச்சு தெளிவா நிதானமா அவர் அடுத்த நாள் நான் வந்து கேக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தெளிவா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? அதனால யோசிச்சு நிதானமா பேசணும்னா எப்பவுமே நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். வார வாரம் இந்த வாயாடியோட பாசிட்டிவ் டேக் அவேவை கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க.